இது ஏன் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த நீர்க்கடுப்பு வருது அது நமக்கே தெரியும். இந்த வாட்டரை கூட நம்ம ஏதாவது வெந்தயத்தை ஊற போட்ட தண்ணி இப்படி குளிர்ச்சி பண்ணுற மாதிரி சரிங்களா. ஆமாம், ஆலோவேரா ஜூஸு அதில் அப்படியே 2 மூடி போட்டு சாப்பிட்றது. இரவு நேர உணவு வெறும் பப்பாளி பழம் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் பப்பாளி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா இந்த சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய எரிச்சல் கடுப்பு நீங்கிவிடும். ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வெயில் காலம் வந்த கட்டம் எல்லாமே நம்ம நீர்க்கடுப்பு நீர் போகிறப்போ பார்த்திங்கன்னா சிறுநீர் போகிறப்ப கடுத்துக்கிட்டே போகுது, அந்த சிறுநீர் தாரை எரிச்சலோடு இருக்குது அப்படின்றது நிறைய ஆண்களும் பெண்களும் இந்த காலகட்டத்தில் அவசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது ஏன் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த நீர்க்கடுப்பு வருது அது நமக்கே தெரியும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்றது. தண்ணீர் கம்மியாக குடிக்கப்படும் பொழுது ஆல்ரெடி இங்கே ஹீட்டு, அதுபோக இங்கே வெப்பம், வெளியிலிருந்து வெயில் தாக்கம் வேறு. அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்களை உறிஞ்ச ஆரம்பிக்குது. நம்ம உடம்பில் சிறுநீரகம் அப்படின்றது ஒன்லி ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ரத்தத்தை ஃபில்ட்ரு பண்ணி அதை சிறுநீராக மாற்றுற ஒரு மிஷினுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது சிறுநீராக மாறுற வேலை ரொம்ப சிறப்பாக நடக்கும். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த காலகட்டங்களில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறத ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு இங்கே ஃபில்டர் ஆகி அது சிறுநீராக மாறுறதில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்போ இந்த சிறுநீர் தாரையில் எரிச்சல் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷனே அதிகப்படியாக தண்ணி எடுத்துக்கிறது தான். நார்மலாக நம்ம 2 லிட்டர் எடுப்போம், 3 லிட்டர் தான் எடுப்போம்னா இந்த வெயில் காலகட்டங்களில் எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கும் சிறுநீரகத்தை பாதுகாக்கிறதுக்கும் சிறுநீர் தாரையை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வாட்டர். இந்த வாட்டரை கூட நம்ம ஏதாவது வெந்தயத்தை ஊற போட்ட தண்ணி இப்படி குளிர்ச்சி பண்ணுற மாதிரி சரிங்களா. ஆமாம், ஆலோவேரா ஜூஸு அதில் அப்படியே 2 மூடி போட்டு சாப்பிட்றது. நெல்லிக்காய் ஜூஸ் அப்படியே கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டு சாப்பிட்றது. எலுமிச்சம்பழ ஜூஸு தண்ணியில் போட்டு சாப்பிட்றது. இது மாதிரிலாம் கூட நம்ம தண்ணியில் இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு பதநீர் கிடைக்கும். நீங்கள் இப்போ பதநீர் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யூரின் நல்லா பிரியும், அந்த சிறுநீர் தாரையில் எரிச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ ஈஸியான இன்னும் சில சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த வெயில் காலகட்டங்களில் உங்களுக்கு சிறுநீர் தாரை இருந்தாலும், வெயில் காலமெல்லாம் இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி எப்போ எடுத்தாலும் இந்த சிறுநீர் தாரையில் எரிச்சல் இருக்குது, நீர் கடுப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, ஈஸியான சில டிப்ஸை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், அருமையாக ரெடி ஆயிரும். இப்போ டயபெட்டிக் இருக்குதுங்க, அதனால் எனக்கு நீர் தாரையில் கடுத்துக்கிட்டு போகுது, தாராளமாக இப்போ நம்ம சொல்கிற டிப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய அதிகப்படியான மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறுநீர் தாரையில் எரிச்சல் கடுப்பு இதெல்லாம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம மாத்திரைகளினுடைய அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிறுநீரக மண்டலம் என்ன பண்ணோம்னா உடனே வெளியேற்றுன்னு சொல்லி வெளியேற்றி வைக்கும். அப்புறம் அந்த ஏரியாவில் அதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது. சிறுநீர் தாரையில் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா. இப்போ சிறுநீர் தாரையில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த இடத்துல ஏற்படக்கூடிய கடுப்பு எரிச்சல் இது எல்லாத்தையும் போக்குறதுக்கு ஒரு எளிமையான மருந்து சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரவு நேர உணவை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இரவு நேர உணவு வெறும் பப்பாளி பழம் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் பப்பாளி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிறுநீர் தாரையில் நீர் நல்லா பிரிகிறதுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய அந்த தொற்றுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். எரிச்சல் கொண்டு இது வராதுங்க. ஆமாம், அப்போ இரவு வேளை உணவை நாம் வெறும் பப்பாளி பழமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நிறைய பேருக்கு இந்த சிறுநீர் தாரையில் வரக்கூடிய எரிச்சல் சரியாக வரும். அடுத்ததாக நம்ம காலை வேளை உணவு அதுவும் இந்த வெயில் காலங்களும் இருக்குது, சிறுநீர் தாரையிலையும் கடுப்பு இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், காலை வேளை உணவு கஞ்சி எடுத்துக்கிறது நல்லது.
அப்போ அந்த கஞ்சி கிடச்சிச்சின்னா நீங்கள் கஞ்சி அதாவது நேற்று சாப்பாடு சாப்பிட்டு மீது பழைய கஞ்சி இருக்குல்ல, அந்த பழைய கஞ்சி சாதம் நல்ல நீச்சல் தண்ணி ஊற்றி அதை அப்படியே நல்லா கடைஞ்சி கொஞ்சம் மோர் ஊற்றிக்கிங்க. அப்படியே வந்து நல்லா கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பிசைஞ்சு அதை கடைஞ்ச மாதிரி ஆக்கிடுங்க. கடைஞ்சிட்டு அந்த கஞ்சியை மோர், நீச்சல் தண்ணி, பழைய சோறு, கஞ்சி, இது கூட கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கோங்க. இந்த கஞ்சி எடுத்து சாப்பிடுங்க. இது கூட கடிச்சிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டாலே உங்கள் நீர்க்கடுப்பு சரியாயிருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட போகிறீங்க, எடுத்துக்கலாம். வெறும் சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு பச்சையாக வந்து மட்டும் ஒரு 2 வெங்காயம் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய கடுப்பு நீங்கிவிடும். அது ஒரு அருமையான மருந்து. ஆனால் நீங்கள் உணவாக நீங்கள் எடுத்துக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். காலை வேளை உணவு இது மாதிரி வந்து கஞ்சி, மோர் கடைஞ்சு அதுக்குள்ள வந்து சின்ன வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பழகுனீங்க அப்படின்னா இந்த சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய எரிச்சல், கடுப்பு நீங்கிவிடும். ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இன்னொரு ஈஸியான ஒரு டிப்ஸை சொல்கிறேங்க. முள்ளங்கி சாறு, முள்ளங்கி வந்து டைரெக்டாக அடித்து அதை வந்து ஜூஸ் பண்ணிடுங்க. அந்த முள்ளங்கி சாறை காலை மாலைன்னு 2 வேளைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா இப்போவும் நமக்கு அந்த சிறுநீர் தாரையை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அங்கே எந்தவித கழிவுகளும் தேக்கமும் இல்லாமல் இது நடந்துடும். ஏன்னா நீர் பெருக்கெடுத்து இதில் வந்து வரும். நார்மலாகவே நீங்கள் முள்ளங்கி சாறு வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் வந்து நல்லா பெருக்கெடுத்து வரும். அடுத்து அங்கே வந்து இருக்கக்கூடிய எரிச்சல்கள் இதனால் வந்து நீங்கிடும். ரொம்ப அருமையாக ஈஸியாக அது வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ஒரு அருமருந்து நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வருஷமாக வந்து நான் நீர்க்கடுப்பில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனைக்கு வர்றவங்களில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு பல வருஷமாக அந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை தாங்க, அது மட்டும் தாங்க சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்மளுடைய சித்தர்கள் இது சம்மந்தப்பட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய நூல்களில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு தேடி எடுத்து அதை நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க நம்மளுடைய டாக்டர்ஸு. அப்போ அதிலிருந்து கிடைச்சிச்சு பாருங்கள் ரிசல்ட்டு, சூப்பர். அப்போ அது மாதிரியான ஒரு டிப்ஸையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான மாற்றம் இருக்கும். ஆமாம், என்ன பண்ணணும் அப்படின்னா கீழாநெல்லி, வல்லாரை இந்த 2 இலையுமே சம அளவு எடுத்து அரைக்கணுங்க. கீழாநெல்லியும் வல்லாரையும் ஈக்குவலாக நம்ம வந்து எடுத்து அதை அப்படியே வந்து அரைக்கணும். அரைச்சி அந்த கீரை எல்லாமே அப்படியே சேர்ந்து வந்திருக்கும் பாருங்கள். அந்த அரைச்சதை ஒரு சுண்டைக்காய் சைஸுக்கு உருட்டணும், சரிங்களா? ஆமாம், மேக்ஸிமம் வந்து சித்தர்கள் மருந்து சொல்லப்படும் பொழுது அந்த சுண்டைக்காய் அளவு அப்படின்றத தான் பயன்படுத்துவாங்க. ஆமாம், அப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா அதுதான். சுண்டைக்காய் அளவு கீழாநெல்லி, வல்லாரை சமபங்கு எடுத்து அரைத்து சுண்டைக்காய் அளவு அதை உருட்டி என்ன பண்ணணும், காலையிலையும் மாலையிலையும் ஒரு 2 உருண்டை அதை நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டு வந்தோம்னா பல வருடமாக இருக்கக்கூடிய கிரானிக்காக இருக்கக்கூடிய சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துரும். சிறுநீர் கடுப்பை சரி செய்யும். உள்ளே வந்து ஏதாவது சதை வளர்ச்சி மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் எல்லாத்தையும் அதையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். சிறுநீரக மண்டலத்தையே சீராக்கும். அதனால் சிறுநீர் பிரச்சனைகளை ரொம்ப நாளாக நீங்கள் அவஸ்தைப்படுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன சில விஷயங்கள், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்குது அதனால தான் அப்படின்னா நான் சொன்ன வெப்பம் குறைக்கக்கூடிய சில டெக்னிக்லாம் பண்ணுங்கள். இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, மருந்து மாத்திரை நான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், சுகருக்காக எடுக்கிறேன், பிபிக்காக எடுக்கிறேன், வேறு சில நோய்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு அதனால தான் இந்த நீர்க்கடுப்பு வந்து வந்திருக்கும் போல் தெரியுது அப்படின்னா மருந்து மாத்திரை கழிவுகளை வெளியேற்றுறதுக்குரிய ஒரு வேலையும் வந்து நம்ம அவசியம் பண்ணியே ஆகணும். ஏன்னா மருந்து மாத்திரையை சடனாக வந்து குறைக்கிறது, நிப்பாட்டுறது அப்படின்றது மருத்துவரோட ஆலோசனை பேரில் பண்ணணும். ஆனால் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பணியை நீங்கள் வந்து அவசியம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கும் நிறைய டிப்ஸ் வந்து மருந்து மாத்திரை கழிவுகளை வெளியேற்றுறதுக்குன்னு சில டிப்ஸ் எல்லாம் கூட நம்ம ஆல்ரெடி சேனலில் வந்து கொடுத்துக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம இந்த சிறுநீரக மண்டலத்தை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸை தான் இப்போ வந்து கொடுத்துக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்வியல் முறைகளில் இந்த உணவியல் மாற்றமும் லைஃப் ஸ்டைல் மாற்றமும் மட்டும்தான் நோய் வராமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியுங்க. அது மாதிரி இந்த உணவையும் லைஃப் ஸ்டைலையும் இதை மாற்றி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.